திரௌபதி 2 திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன். இந்த தலைமுறை தவறவிடக்கூடாத ஒரு திரைப்படம். மறைக்கப்பட்ட வரலாறுகள்னால் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் மட்டும்தான் ஆண்டாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த ஆட்சி அது ஒரு மாளிகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை தாங்கி நிற்கிற தூண்களாக விளங்கியவர்கள் காடவராயர், சம்புவராயர் போன்ற அரசர்கள். இவங்களுடைய வரலாறுகளை இந்த திரைப்படம் சொல்லுது. அப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி இங்கே இன்வேடர்ஸ் வந்தப்போ ஒரு நடந்த சம்பவங்கள், அப்புறம் மதுரை சுல்தான்களுடைய அராஜகம், இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த திரைப்படம் சொல்லுது. வரலாறு அறிஞ்சிக்க விரும்புகிறவங்க நம்முடைய தெய்வங்களை காப்பதற்காக, இந்த கலாச்சாரத்தை காப்பதற்காக எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அவசியம் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக வல்லாள மகாராஜாகவும் நடிக்கக்கூடிய திரு நட்டி நடராஜ் அவர்கள், அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் வீரசிம்ம காடவராயன் வரக்கூடிய ரிச்சர்ட் ரிஷி அவர்கள், இன்னும் திரௌபதி கேரக்டரில் வரக்கூடிய அவங்க எல்லாருமே ரொம்ப அருணோதயம் உட்பட எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த வசனகர்த்தா திருமதி பத்மா சந்திரசேகர் மேடம் அவங்களை ரொம்ப பாராட்டணும். மிகச் சிறப்பான வசனங்கள் அதில் சொல்லியிருக்காங்க. நாம் அடிமைப்படுறதுக்கு நாமளே காரணம் அப்படிங்கிறது, அப்புறம் திரௌபதி தாய் தீயிலிருந்து தோன்றுறாங்க, அந்த ஏன் தீயிலேருந்து தோன்றினவங்க, அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு காரணத்தை நான் அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு.